அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக நல்ல உடம்பு வந்து வெயிட் போடுறதுக்கும் ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப டைம் எடுத்து செய்யணும்னு இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே இதை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முதல்ல ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்துக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கேழ்வரகு மாவு, 1 ஸ்பூன் கம்பு மாவு. நான் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேனோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் போல் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தண்ணி மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இதில் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பால், தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் ஒரு 1/4 கப் போல், அதையும் இதோட சேர்த்துடலாம். அதோட வெல்லம் வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை பனை வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இங்கே சர்க்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. ஒரு பிரியாணி இலை வந்து பாதி அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மாவுலாம் பார்த்தோம்னா நம்ம நல்லா வேக வச்சோம்னா அது வெந்த பிறகு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதோட நல்லா சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகாமல் போனாலும் அப்புறம் மாவு வந்து அப்படி பச்சை பச்சையாக வாசனை வரும். அதனால் நல்லாவே வேக வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம முதல்ல தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கோம். இது இப்படியே நல்லா வேகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். சின்ன குழந்தைங்க, பல் வராத குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்னதாக துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். 6 மாதத்துலேருந்து 1.5 வயசு குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க, 1/2 கப் போல். அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, பல் இருக்க குழந்தைங்க கடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக துருவி சேர்த்துக்கோங்க. 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சின்ன பீசஸ் மாதிரி கட் பண்ணியே போட்டு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்ச அப்புறமா கொஞ்சம் சில்லுனாச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால தான் இந்த மாதிரி இருக்கும்போது இறக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப வேலை இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், அந்த ஃப்ளேவருக்கும் அதுக்கும் நல்லா உடம்பு வந்து நல்லா வெயிட் போடுங்க. இதில் கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, கோதுமை மாவு 3 மாவு சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட தேங்காய் பால் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.